இல்லை வேணாம், இப்பயே வருதுல்ல சம்பளம், நீ காலேஜ் படித்தாலும் அவ்வளோதான் நான் வாங்குவேன், இப்போ காலேஜ் படித்து எதுவும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நீ வேண்டாம் விடு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அழுது பார்த்தேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், அப்பயும் வேலைக்கு போக சொல்லிட்டாங்க. நான் வேலைக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் ஒரு 6 o'clock இருக்கும். 6 o'clock இருக்கும்போது ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஹலோ காவ்யா, ஏம்மா வரல காலேஜுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம், இப்படி தான் காலேஜ் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை செய்யுமா நீனு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்க, ஏம்மா வரல, யூனிவர்சிட்டிலேருந்து உன்னுடைய அட்ரஸ் உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நான் எங்கேருந்து தர்றது, நீ காலேஜுக்கு வர்றதா இருந்தால் வா, இல்லையா வந்து டிசி வாங்கிட்டு போமா, உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு அப்புறம் சரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே நான் வேலை செய்கிறேன் இல்லையா, அவங்க ஓனர்கிட்ட, மேம் இப்படி தான் காலேஜ்லேருந்து வர சொல்கிறாங்க, டிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி லீவ் வந்துட்டேன்னா வந்துட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு, நான் வந்து தமிழ்நாடு இருக்கேன், பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரணும். நானும் எங்கள் அம்மாவும் வந்தோம். காலையில் 4 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி வந்து காலையில் 8 o'clock எங்கள் ஊர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் ரெடி ஆகிட்டு திரும்ப காலேஜ்கிட்ட போயிட்டேன். காலேஜுக்கு போயிட்டு டிசி வாங்கன்னா அவங்க வந்துட்டு காலேஜ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா, ஆன்லைன்லேயே நான் மெசேஜ் பண்ணேன், பேசினேன், அதனால் நிறைய பேர்கிட்ட பேசி பழகிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னே காலேஜ் போனோடனே ஏன் காவியா காலேஜுக்கு வரல, ஏன் காவியா காலேஜுக்கு வரலன்னு அவங்க கேட்குறாங்க. இப்படி தான்மா நான் டிசி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் காவியா வரல, அதுக்கப்புறம் லைஃபே போயிடல காவியா, வர வேண்டியது தானே காவியா, காலேஜுக்கு ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, இவங்ககிட்டையும் எதுவும் சொல்ல முடியல, அப்பா அம்மா கிட்டே கேட்டாலும் அவங்க விடலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மேம் கிட்டே போய் கேட்கும்போது மேம் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஏம்மா காலேஜே கண்டினியூ பண்ணுவான், நல்லா படிக்கிற பொண்ணு, ஏம்மா படிக்க மாட்டேங்கிற, படிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட இப்படி தான் மேம், வீட்டு சுச்சுவேஷன், அப்பா அம்மாவும் வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல மேம் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு இல்லைம்மா நீ படிக்கலாம் இல்லையா அப்படின்னாங்க. இல்லை மேம் அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் நான். அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சரி என்ன பண்ணுறது, உங்கள் சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போய் டிசியெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிசியெல்லாம் வாங்கிட்டேன். டிசி வாங்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எங்களுடைய கிளாஸ்மேட்ஸு, ஸோ பிஏ இங்கிலீஷ் குரூப்பு, அங்கே நான் போனேன். அங்கே போயிட்ட அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக நான் பேசி பழகலை, ஒரு நாள் ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டேன், சாரி பேசி பழகியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்க என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹக்கெல்லாம் பண்ணாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஏன் காவியா போகிற அப்படின்னு அழுதுட்டாங்க சில பேர், ஏன் காவியா போகிற, காலேஜ் கண்டினியூ பண்ணலாம் இல்லை காவியா அப்படின்ட்டு. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அவங்க பெஞ்சில் அந்த கிளாஸ் ரூமில் நான் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருக்கும்போது லஞ்ச் சாப்பிட்டு காவியா அப்படின்னாங்க. அவங்க கூட சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக அந்த பிஏ இங்கிலீஷ் அந்த கிளாஸில் நாங்கள் உட்கார லாஸ்ட் நாளா அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டேன், ரொம்ப ஃபீல் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் எங்கள் சித்தப்பா கரெக்டாக கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு ஏமா அழுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சித்தப்பா இப்படி தான் காலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசி வாங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் கூட செலவு பண்ணுறேம்மா, ஏன் படிக்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சித்தப்பா வீட்டில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வாங்கி பேசினாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க கிட்ட சரி சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை நீ படிக்கவே கூடாது, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப கடன் இருக்குது, நீ உன்னை படிக்க வச்சுட்டா இப்போ அந்த கடனை யாரும் தீர்க்கிறது, நீ 3 வருஷம்னா அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் சமாளிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப கடன் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்புறம் என் சிஸ்டர்ஸ் இருக்காங்க 2 பேர், சரி அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப அழுதேன். அப்புறம் டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் ரொம்ப அழுதேன், இல்லை நான் படிக்கணும், இல்லைன்னா என்னை படிக்க வைக்கலன்னா நான் போய் செத்துருவேன், எனக்கு ரொம்ப படிச்சே ஆகணும் அப்படின்னு அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெங்களூர் கிளம்புற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என் மாமா அவரெல்லாம் வந்தார், விடுமா படிக்கிட்டோம், அவள் அப்படி சாகணும்னு சொல்கிறா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னாலும் அவங்க சொன்னாங்க. பட் எதையுமே கேட்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டுட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட அழுதுகிட்டே, வேணாம்மா ஏம்மா கஷ்டமாக இருக்கிறது தானே நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னா நான் படிக்க வச்சுருக்க மாட்டேனா, ஏம்மா இப்படி சொல்கிற,
கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்பா அம்மா கஷ்டத்தை. இன்னும் பின்னாடி 2 பாப்பாங்க இருக்காங்க, +2 வரைக்கும் படிக்க வச்சதே பெருசு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்ட அப்புறம் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் என் லைஃபு, நான் டிகிரி படிக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் என்ன பண்ணுறது அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவுமே போகிற மாதிரி ரெகுலராக வேலைக்கு போயிட்டே இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யார் யார் இந்த மாதிரி காலேஜ் ரெகுலராக போக முடியல, காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல, யார் யார் டிகிரி படிக்காமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எதனால் காலேஜ் படிக்க முடியல அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் மாதிரி யார் யார் என்னுடைய கஷ்டத்தை நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.